கடன் இருக்கு. அந்த கடன அடைக்க நான் இன்னொரு கடன் வாங்குறேன்றத விட ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண முடியும். வண்டர் பார் பிலிம்ஸ் வழங்கும் தனுஷ் இயக்கத்தில் பவிஷ் நாராயணன் மற்றும் பலர் நடிக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. Behind its Gold Hall of Famous match 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடேசபுரம் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. லோன் அடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. உங்ககிட்ட மல்டிபிள் லோன்ஸ் இருக்கு. ஒரு கிரெடிட் கார்டு லோனு, ஒரு பைக் லோனு, ஒரு வீட்டு லோனு, அதே மாதிரி ஒரு கார் லோனு, இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 20,000 கடன் வாங்க. அந்த கடன் எல்லாத்தையும் முதல்ல லிஸ்ட் பண்ணணும். மாசம் மாசம் எதுக்கு எவ்வளவு கட்டுறன்றது நமக்கு தெரியணும். எது குட்டி அமௌண்ட்னு பாருங்கன்னு சொல்லுங்க. எல்லா மாசமும் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2,000 கொடுக்குறீங்கன்னா 4,000 கொடுக்க பழகுங்க. என்கிட்ட 7 லோன் இருந்தது, அதுல ஒண்ணு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் வரும். லோனுக்கெல்லாம் பாகுபலி லோனா கருதக்கூடிய ஹவுசிங் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் எப்படி கரமா அடைக்கும்? நம்ம என்ன டார்கெட் பண்ணோம்னா 16 EMI ரூல் அப்படின்னு ஒன்று டார்கெட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? என்னோட ஹவுசிங் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30,000 கட்டுற மாசம் 30, 30, 60. ஒவ்வொரு 3வது மாசமும் டபுளா கட்டுறேன். கரெக்டா? ஒரு எக்ஸ்ட்ரா EMI கட்டுற மாதிரி. அப்ப 12 கட்ட வேண்டிய இடத்துல நான் 16 வாட்டி கட்டின மாதிரி ஒரு வருஷத்துல. இப்படி நீங்க கட்டிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் குறைஞ்சிரும். டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். 60 வயசுக்கு நீங்க எடுக்கிறதுக்கும் 80 வயசுக்கு எடுக்கிறதுக்கும் பிரீமியம் டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும். பிளேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலா மாசம் 5,000 ரூபாய் கட்டுங்க. கட்டிட்டே வந்தீங்கன்னா நீங்க கடைசியில இருந்துட்டீங்கன்னா நீங்க கட்டின காசு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் நீங்க பாட்டு கட்டிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் நீங்களே எடுத்துட்டு போய் SIP பண்ணிருங்க. நீங்களே SIP பண்ணீங்க, அவன் கொடுக்கறத விட உங்களால அதிகமா சேர்த்துருக்க முடியும். ஒரு மக்களுக்குமே லோனுன்ற ஒரு விஷயத்த கடந்து வரவே முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கு. நம்ம நினைச்சப்போ அவங்க வந்து நல்ல வசதியா வாழ்றாங்கன்னு அவங்களுக்கு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில கடன் இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடன்றது அவங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் லோனுன்னு போறாங்க. இந்த லோனை ரீபே பண்ணி சீக்கிரம் க்ளோஸ் பண்றதாகட்டும், லோனுக்கெல்லாம் பாகுபலி லோனா கருதக்கூடிய ஹவுசிங் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கட் டவுன் பண்ணலாம், சீக்கிரமா அடைக்கலாம்? லோன் அடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட மல்டிபிள் லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டு லோனு, ஒரு பைக் லோனு, ஒரு வீட்டு லோனு, அதே மாதிரி ஒரு கார் லோன், இந்த மாதிரி ஒரு 3-4 லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இந்த மாதிரி ஒரு 4-5 கடன் வச்சிருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாத்தையும் முதல்ல லிஸ்ட் பண்ணணும். அதாவது நான் என்னென்ன கடன் வச்சிருக்கேன்றதே மக்களுக்கு சில டைம் தெரியாம போயிடும். இங்க நான் இந்த கடன் வச்சிருக்கேன், இந்த கடன் இருக்குன்றது தெரியாத அளவுக்கு நிறைய கடன் வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு. முதல் வேலை இதை லிஸ்ட் பண்றது. லிஸ்ட் பண்ணும்போது மாசம் மாசம் எதுக்கு எவ்வளவு கட்டுறன்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி மொத்தமா எவ்வளவு லோன் எடுத்திருக்கேன்னு தெரியணும். இப்போ வீட்டு லோன் 30 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்னா 30 லட்ச ரூபா. அதே மாதிரி கார் லோன் ஒரு 8 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்னா 8 லட்ச ரூபா. கிரெடிட் கார்டுல ஒரு 60,000 ரூபாய் டியூ இருக்குன்னா 60,000 ரூபாய் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிருங்க. இப்போ 2 வழி இருக்கு. சில லோன் ரொம்ப அதிகமான வட்டி விகிதத்துல இருக்கும். உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு லோன், அப்படி இல்லைன்னா பர்சனல் லோன், இதெல்லாம் ரொம்ப அதிகமான வட்டி விகிதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுல அதிகமான வட்டி அதுக்கு பே பண்ணுவீங்க, உங்களுக்கு நஷ்டம் அதிகமாயிட்டே வருது. மக்கள் என்ன யோசிப்பாங்க? நஷ்டம் அதிகமா இருக்கு, அதனால அதை நான் முதல்ல அடைக்கிறேன்னு யோசிப்போம் இல்லையா? அது ஒரு வழி. அதை அடைச்சா அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட நஷ்டம் குறையும், காசு கொஞ்சம் சேர்த்திருப்பீங்க, அதை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலான்ற ஒரு எண்ணத்துல அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒர்க் ஆகுறது இல்ல போல. ரிசர்ச் படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டரா எழுதுனீங்கல்ல, ஆர்டர் எழுதுனதுல எது குட்டி அமௌண்ட்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. குட்டி அமௌண்ட்னா இந்த 60,000 ரூபாய் கிரெடிட் கார்டு தான் குட்டியான லோன். கரெக்டா? இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, இதான் ஒரு குட்டியான லோன் வச்சுக்கோங்க. அந்த 20,000 ரூபாய் லோனை முதல்ல அடைச்சிருங்க. அதாவது இவங்களையும் அடைக்கணும், இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணுவீங்க. ஆனா அந்த 20,000 ரூபாய் லோனை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அடைக்கிறதுக்கு எய்ம் எடுக்கணும். அதாவது எல்லா மாசமும் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 4,000 ரூபாய் கொடுக்க பழகுங்க. 4,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 மாசத்துல அவரது அடைச்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்கிட்ட 7 லோன் இருந்தது, அதுல ஒண்ணு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் வரும், ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்த குட்டி லோனுக்கு போங்க. அந்த 20,000 லோன் அடைச்சிட்டு அடுத்து கிரெடிட் கார்டு லோன் இருக்கு, அதையும் இதே மாதிரி அடைச்சிருங்க. அப்ப என்ன தோணும்? ஓகே, இன்னொன்னு முடிச்சிட்டேன், பரவாயில்லப்பா, கம்மியாயிடுச்சப்பா லோன் கவுண்ட் அப்படின்ற மாதிரி தோணும். கம்மி அமௌண்ட்ல இருக்க லோனை முதல்ல அதிகமா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இதை ரெண்டுத்தையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவலான்சி, ஸ்னோஃபால்னு சொல்லுவாங்க, டெட் ரீபேமெண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சோ இதுல இந்த டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு ரிசர்ச்சே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய கடன் இருக்கப்போ இந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கடன் தான், ஒரு பெரிய கடன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் என்ன சொல்றேன், எல்லா இஎம்ஐயும் எப்படி 12 மாசத்துக்கு கட்டும், ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டும். கரெக்டா? நம்ம என்ன டார்கெட் பண்ணோம்னா 16 EMI ரூல் அப்படின்னு ஒன்று டார்கெட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? என்னோட ஹவுசிங் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30,000 ரூபாய் கட்டுற மாசம் 30, 30, 60, 30, 30, 60, 30, 30, 60ன்னு கட்டிக்கிட்டே வந்தேன்னா ஒவ்வொரு 3வது மாசமும் டபுளா கட்டுறேன். கரெக்டா? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லோன் மாதிரி ஆயிடுது, ஒரு எக்ஸ்ட்ரா EMI கட்டுற மாதிரி. அப்ப 12 கட்ட வேண்டிய இடத்துல நான் 16 வாட்டி கட்டின மாதிரி ஒரு வருஷத்துல. கரெக்டா? இதான அதோட லாஜிக். இப்படி நீங்க கட்டிட்டே
உங்களோட லோன் அமௌண்ட் குறைஞ்சிரும். யூஸ்வலா முதல்ல இன்ட்ரெஸ்ட் தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா கட்டுறதுனால சீக்கிரமா உங்களோட பிரின்சிபலையும் நீங்க அடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு பெரிய கடன் இருக்கப்போ 16 EMI ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய கடன்கள் இருக்குன்னா சின்ன கடனை முதல்ல அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ லோன்ஸுடைய ரீபேமெண்ட் பண்ணி லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் பண்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டினா மட்டும் தான் முடியும். வேற வழி இல்லைங்க. சில பேர் இன்னும் லோன் எடுத்து லோன் கட்டுவாங்க. அதெல்லாம் அதாவது ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்க நான் இன்னொரு கடன் வாங்குறேன்றதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நிறுத்த மாட்டோம் நம்ம. இதை அடைச்சு அதை அடைச்சு அதை அடைச்சுன்னு போயிட்டே இருக்கும். ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு புது கடன் வாங்காம இருக்கும். அடைக்க ட்ரை பண்றேன்ற பேர்ல புதுசா ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு கடனும் கொடுக்குறேன்னு சொன்னா அதை வாங்கி வச்சுக்கூட. இப்போ சிலர்கிட்ட எல்லாம் பேசினேன். இந்த சில பேங்க்ல ஜம்போ லோன், பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுப்பாங்க. போன் பண்ணி உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? அது ஏதோ ஃப்ரீ மணின்னு தோணுமா என்னன்னு தெரியல. போன் நம்ம கேட்கும் போது 25 லட்ச ரூபா தெரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணலான்றதை யோசிச்சுக்கலாம். அந்த ஒரு மென்டாலிட்டியில மக்கள் இருக்காங்க. ரைட்டா? சோ ப்ராபப்ளி அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா கடன் சம்பந்தமா எந்த போன் வந்தாலும் வச்சிருங்க. நீ எனக்கு போன் பண்ணாத, வச்சிருங்க. முடிஞ்சா அந்த நம்பரை பிளாக் பண்றேன். ரைட்? சோ கடன் வாங்காம இருக்கிறது முதல் ஸ்டெப். அப்படி தெரியாம வாங்கிட்டேன்னா அதை அதிகமா அடைச்சு கட்டுறதுதான் அடுத்த ஒரே வழி. நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும்னா. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய வீடியோவை நான் பார்த்திருந்தேன். ஒரு இன்சூரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருந்தோம் இன்சூரன்ஸ் பத்தி டீட்டெயிலா. அந்த காணொலியில இன்னும் கிளியரா சொல்லியிருந்தீங்க. அது மக்களுக்காகவும் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து கரெக்டா எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் ஒரு அட்ராக்டிவான டேர்ம்ஸ் வந்து சொல்றாங்க. இதை வந்து போட்டுக்கோங்க, இதை வந்து ஆட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். நிறைய டாப் அப்ஸ் இருக்கு, நிறைய ரீபேமெண்ட் இருக்கு, நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் அட்ராக்டிவா இருக்க மாதிரியே டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? இது டெஃபினட்டா லைக் ஒரு 3-4 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டாபிக். இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸோ சூஸ் பண்றது. டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அதாவது பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ்னா நான் போடும்போது 60 வயசுக்கு மேல போடக்கூடாது. மேக்சிமம் வேணும்னா 65 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம். ரைட்டா? போடும்போது கேட்பாங்க எவ்வளவு வயசு வரைக்கும் போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு. 60-65 வயசு வரைக்கும் போட்டுக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 60-60 எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு ஏதாவது தப்பா நடக்குதுன்னா நான் 80 தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன், அப்ப என் குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அதை சூஸ் பண்ணுவாங்கல்ல. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். 2 ரீசனுக்கு. ஒன்னு, எக்ஸ்ட்ராவா பிரீமியம் கட்டுவீங்க. 60 வயசுக்கு நீங்க எடுக்கிறதுக்கும் 80 வயசுக்கு எடுக்கிறதுக்கும் பிரீமியம் டிஃபரன்ஸ் சிக்னிபிகண்டா இருக்கும். 2வது, 60 வயசு வரைக்கும் தான் நம்ம குடும்பம் நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம சம்பாதிப்போம், அது வரைக்கும் தான் நம்ம ஃபேமிலி நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பசங்களோ நம்ம ஃபேமிலியோ ஆல்ரெடி அவங்களே இண்டிபெண்டா இருப்பாங்க. அதுக்கு மேல அது கிடைச்சி பிரோஜனமும் கிடையாது. இப்போ 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்கும்போது ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் இன்னைக்கு 1 கோடின்றதும் 60 வயசுல 1 கோடின்றதும் ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு அதோட வேல்யூ ஒண்ணுமே இல்ல. லிட்டரலா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா மாசத்துக்கு 800 ரூபாய் இருந்தா போதும் போல இருக்கு. வெறும் 800 ரூபாய். 800 ரூபாயில இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்டா? சோ பண வீக்கம் இல்ல இந்த இன்ஃபிளேஷன் காரணமா இன்னைக்கு 1 கோடின்றது இல்ல, இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராபப்லி 60-65 வயசுக்கு மேல அதுல பெரிய யூஸ் ஃபேமிலிக்கு இருக்க போறது கிடையாது. அதனால எடுத்தா 60-65 வயசு வரைக்கும் எடுத்தா போதும். பிளேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலா மாசம் 5000 ரூபாய் கட்டுங்க. கட்டிட்டே வந்தீங்கன்னா நீங்க கடைசியில இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கட்டின காசு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பெரிய பிரோஜனம் எல்லாம் கிடையாது. இப்ப 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் நீங்க பாட்டு கட்டிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 4000 ரூபாய் நீங்களே எடுத்துட்டு போய் எஸ்ஐபி பண்ணிருங்க. நீங்களே எஸ்ஐபி பண்ணிருங்க. அவன் கொடுக்கறத விட உங்களால அதிகமா சேர்த்திருக்க முடியும். அவன் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை விட ரொம்ப அதிகமா சேர்த்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா சேர்த்திருப்பீங்க. அதனால இந்த எக்ஸ்ட்ராவா எனக்கு திரும்ப வரும், எனக்கு திரும்ப வரணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நிறுத்திக்கணும். திரும்ப வர மாதிரி பாலிசிஸ் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா ஜீரோ காஸ்ட் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. ஜீரோ காஸ்ட் டேர்ம்னா இதே பிரீமியம், அதே 1000 ரூபாய் பிரீமியம் தான். ஆனா 65 வயசுக்கு எடுத்திருக்கீங்கன்னா 60ல இருந்து 65க்குள்ள நீங்க அந்த பாலிசியை சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்துருவேன் அப்படின்னு. சரண்டர்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா காசு கொடுக்க மாட்டோம், ஃபேமிலி காசு வர. ரைட்டா? சோ இதுதான் ஜீரோ காஸ்ட். சோ அது வேணா எடுத்துக்கலாம் வொஸ்ட் கேஸ். சோ இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. ரைட்? இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப வாஸ்டான டாபிக்னே சொல்லாங்க. சோ பேசிக்கா எல்லா ஃபேமிலிக்கும் குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய்க்காவது கவரேஜ் வேணும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. மினிமம் நான் சொல்றது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்ஃபிளேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல 7-8% சொல்லிட்டு, மெடிக்கல் இன்ஃபிளேஷன் 14%. 14%னா என்ன அர்த்தம்னா எப்போ டபுள் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 4 வருஷத்துக்குமே
டபுள் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது 4 வருஷம் கழிச்சு அதே ஆபரேஷன் போய் பண்ணணும்னா 10 லட்ச ரூபா ஆகும். அங்கிருந்து 4 வருஷம் கழிச்சு பண்ணணும்னா 20 லட்ச ரூபா ஆகும். அங்கிருந்து 4 வருஷம் கழிச்சு போய் பண்ணணும்னா 40 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா ஆகும். சோ இன்ஃபிளேஷன், இந்த இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி வேலை செய்யும். இது மெடிக்கலோட இன்ஃபிளேஷன். அப்போ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு 40 லட்ச ரூபா வேணும்ன்றப்போ அப்கோர்ஸ் என்கிட்ட 40 லட்ச ரூபாய்க்கு பாலிசி இருந்தா நல்லதுதான். ஆனா 40 லட்ச ரூபாய்க்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதாவது உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்களால 25 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, 30 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்காக டார்கெட் பண்ணு சொல்லுவோம் மினிமம். அதே மாதிரி அதை எடுக்கும் போதும் எந்த லிமிட்டுமே இல்லாம பார்த்துக்கோங்க. இந்த ரூம் ரெண்ட் லிமிட்னு ஒன்று சொல்லுவோம். ரூம் ரெண்ட் லிமிட்னா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற நிலைமை வந்துருச்சுன்னா இந்த ரூம்ல தங்கினா, அதாவது 5000 ரூபாய் மதிப்புள்ள ரூம்ல தங்கினா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ரூம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த 5000 ரூபாய் லிமிட் ரூம் இல்லப்பா அந்த ரூம் இல்ல, இப்போ 10000 ரூபாய் லிமிட் ரூம் தான் இருக்கு, இங்கதான் நீங்க தங்கணும், இன்னைக்கு அட்மிட் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பிரச்சனை இல்ல, 5000 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா நான் கட்டிட்டு போயிடுறேன் மக்கள் யோசிச்சுட்டு போய் அந்த ரூம்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா மொத்தமா சர்ஜரி காஸ்ட் இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபாய் பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நார்மல் ரூம்ல அந்த 5000 ரூபாய் ரூம்லயே தங்கி இருந்தீங்கன்னா அந்த 3 லட்ச ரூபாயும் மொத்தமா கவர் பண்ணிடுவாங்க. அதே 10000 ரூபாய் ரூம்ல தெரியாம போய் தங்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்க லிமிட் அதுல பாதி தான், 5000 ரூபாய் தான். 3 லட்ச ரூபாய் செலவாச்சு. அதே ஆபரேஷன், அதே டாக்டர், அதே விஷயங்கள் தான். ஆனா 3 லட்ச ரூபாய் தரமாட்டாங்க, 1.5 லட்ச ரூபாய் தான் தருவாங்க. இதை கேட்கும் போதே எனக்கு ஏதோ ஃப்ராட் தனம் தான் தோணும். பட் இப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ ரூம் ரெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு லிமிட்டே இருக்கக்கூடாது. லிமிட்டே இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்கன்ற 10, 5ன்னு சொல்லிட்டு லிமிட்டே இல்லாம மேக்ஸிமம், அதாவது நோ லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரியான ரூம் ரெண்ட் லிமிட் இல்லாம சூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஒரு வெயிட்டிங் பீரியடும் வந்து பாலிசி எடுத்த உடனே எல்லாம் எல்லாமே கவர் ஆயிடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிபி, சுகர், ஆஸ்மா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒரு பாலிசியை பொறுத்து இருக்கும். ஸோ எந்த பாலிசியில வெயிட்டிங் பீரியட் குறைவா இருக்கோ அந்த பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இப்போ லிமிட்ஸ்லயே இன்னும் நிறைய லிமிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்லெஸ், ஜீரோ காஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கேஷ்லெஸ் மோஸ்டா இப்போ எல்லா பாலிசிஸும் கொடுக்குறாங்க. கேஷ்லெஸ் சொல்லும் போது நம்ம முன்னாடி பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஏரியால நீங்க விரும்பக்கூடிய ஹாஸ்பிட்டல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கான்னு பாருங்க. அதாவது இந்த பாலிசி எடுத்துட்டு போய் கேஷ்லெஸ்ஸா கிளைம் பண்ண முடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. நான் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இங்க தான் போவேன், அது அந்த லிஸ்ட்ல இருக்கான்றத பாத்துக்கோங்க, பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கோபே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கோபே கிளாஸ்னா இப்போ நீங்க 5000 ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க வெறும் 3000 ரூபாய் கட்டினா போதும். ஆனால் ஒரு 20% கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. 20% கோபேனா உங்க கையில இருந்து 20% காசு போகும், நாங்க 80% சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய் பில் வருதுன்னா 20000 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. அந்த 20000 ரூபாய், அதாவது 5000 ரூபாய்க்கு பதிலாக 3000 ரூபாய் கட்டி 2000 ரூபாய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அநியாயத்துக்கு இங்க விட்டுருவோம். ஒரு 2 பில் வந்தா போதும், அங்க சேமிப்பே நடந்திருக்கு, நஷ்டம் மட்டும் தான் நடந்திருக்கும். அதனால கோபே கிளாஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேபி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ யாருக்கிட்டயும் நீங்க போறீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இது எல்லாமே புரியணும், ஒரு செக்லிஸ்டோட போங்க. எனக்கு இது என்னன்னு தெரியணும், இந்த ரூம் ரெண்ட் லிமிட் என்னன்னு தெரியணும், எல்லா செக்லிஸ்டையும் எடுத்துட்டு போயிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுங்க. என்ன இருக்குன்றதை விட என்னெல்லாம் இல்லன்னு கேட்டு இது இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கதை சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா எது இல்லைன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவா கேட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருந்தா எனக்கு ஓகே, இது தேவை அது தேவை அப்படின்னு. ஸோ டாப் அப் மாதிரி உதாரணத்துக்கு டென்டல் எடுத்துக்கோங்க. டென்டல் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க போடுற மாதிரி இருக்கும். சில எல்லா பாலிசிஸ்லயும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா பாலிசிஸ்லயும் பிரெக்னன்சி ரிலேட்டடும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா அதுக்கு நீங்க தனியா தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் இருந்தா பெட்டர் இன்சூரன்ஸ். கண்டிப்பா டென்டல் பிரெக்னன்சில நிறைய பேர் விட்டுருவாங்க, நம்ம கேட்டாதான் சொல்லுவாங்க. அதான் நம்மளோட நீட பொறுத்து. சோ நமக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு கிளியரா புரியணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, எனிதிங் இட் பி லைஃப்லயே. ஆமா ஜெனரலா ரொம்ப வேல்யூபிளா இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தினேஷ். வண்டர் பார் பிலிம்ஸ் வழங்கும் தனுஷ் இயக்கத்தில் பவிஷ் நாராயணன் மற்றும் பலர் நடிக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. Behind its Gold Hall of Famous மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடேசபுரம் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.